ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த சாயப்பாதை உனக்கு சரி செஞ்சு கொடுத்துருவேன்ற நம்பிக்கையோடு தானே என் வெற்றியை தொட்டாய். கண்டிப்பா இனி எந்த தடையும் தடங்களும் வராம உனக்கான காரியங்களில் நீ வெற்றி பெறும்படியும் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும்படியும் இந்த சாயப்பா செஞ்சு தரேன். நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் எந்த வேலையை செஞ்சாலும் அதை செஞ்சால் நமக்கு பெருமை உண்டாகும் நினச்சி பெருமைக்காக செய்யாதே. உனக்கு எது சரின்னு படுதோ, உனக்கு எது நியாயம்னு தோணுதோ அதை மட்டும் செய். மன நிறைவுக்காக உனக்கு பிடிச்சதை நீ பெருமையோடு செய்யலாமே தவிர அடுத்தவங்க உன்னை பெருமையாக பேசுவாங்கன்றதுக்காக ஆர்ப்பாட்டத்துக்காக ஆடாததுக்காக எதுவும் செய்ய வேண்டாம். நீ செய்கிற நற்செயல்கள் மூலமாக தான் இந்த சாயப்பா நான் உனக்கு பெருமையை தேடி கொடுக்க முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எப்போதும் எல்லாருக்கும் நல்ல உதவிகளை செய்ய பழகு. உனக்கு நெருங்கியவர்களோ உறவுகளோ உன்னை ஏமாத்திட்டு உன் மனசை கஷ்டப்படுத்திட்டு காயப்படுத்திட்டு அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக செல்வ வளத்தோடு வாழ்கிறாங்கன்னா அந்த இன்பம் நீண்ட நாள் நீடிக்காது. அதனால் உன்னை யார் ஏமாத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் துன்பப்படுத்தினாலும் நீ கலங்க வேண்டாமேன்னு செல்லமே. உனக்கான துன்பத்தை சரி செய்ய இந்த சாயப்பா நான் இருக்கேன். மனித உறவுகள் எப்போதுமே ஒருத்தருக்கொருத்தர் சுலபமாக ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க, பழகுவாங்க. ஆனால் மனிதன் மற்றவனை ஏமாற்றலாமே தவிர அவனுக்குள்ளே இருக்க மனசாட்சியையும் காலத்தையும் ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. அதனால் அவங்கவங்க மனசாட்சியை அவர்களை குத்தி காட்டி கேள்வி கேட்கும். நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ, எது நடந்தால் நல்லா இருக்கும்னு உணர்கிறாயோ அதை உனக்காக நான் நடத்தி தரேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நன்மைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். இந்த உலகத்தில் அதிர்ஷ்டசாலிக்கும் புத்திசாலிக்கும் ஒரே வித்தியாசம்தான். அடுத்தவங்க கஷ்டப்பட்டு சேர்த்த பொருளை வச்சு மற்றவங்க பார்த்து வியக்கிற அளவுக்கு வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி. ஆனால் தன் உழைப்பையே நம்பி தன் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிப்பவன் புத்திசாலி. நீ எப்போதும் அடுத்தவங்க யார் மூலமாவது உன் வாழ்க்கை மாறும்னு யோசிக்காம உன் உழைப்பால் தான் உன் வாழ்க்கை மாறும்னு நம்பி அதற்கேற்றாற் போல முயற்சிகளை செய்ய பழகிக்கோ என் செல்லமே. இந்த சாயப்பாவின் துணையோட எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் நான் செய்கிறேன். நினைக்கிற போதெல்லாம் இந்த சாயப்பா உனக்காக ஓடி வந்து உனக்கான விஷயங்களை செஞ்சு கொடுப்பேன். என்னுடைய அன்பின் மீது என்னுடைய அருளின் மீது நம்பிக்கை கொண்ட என் செல்லப்பிள்ளையான உனக்கு ஒரு சிறு குறை கூட வராமல் உன்னையும் உன் குலத்தையும் குடும்பத்தையும் காப்பாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். இனிமே நீ ஒருபோதும் வருந்தாதே. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கைக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உன்னுடைய பக்திங்கிறது நீ சொல்கிறக்கூடிய எனக்கு நம்பிக்கை இருக்குது, இறை நம்பிக்கை இருக்குது, எனக்கு பக்தி இருக்குன்னு சொல்கிற வார்த்தைகளில் அல்ல, உன் செயல்கள் இருக்கணும். நேர்மையும் உண்மையும் நிறைந்து இருக்கிற இடத்துல தான் இறைபக்தி இருக்குன்னு அர்த்தம். நீ எப்போதும் உண்மையா நேர்மையா வாழ கற்றுக்கோ. உன் கவலைகள் எல்லாம் நீ உருவாக்கியது அல்ல, அது மற்றவங்க செய்த செயல்களால் உனக்குள் உருவாகிய விஷயம். அந்த கவலை உன்னை உருக்கும்படியும் உன் வாழ்க்கையை அழிக்கும்படியும் நான் விட்டு வைக்க மாட்டேன். முதல்ல உன் கவலைகளை கனப்பொழுதில் கலைத்து விட்டு உனக்கான வெற்றிக்கான அமைதியான நல்ல வாழ்க்கையை நான் தர்றேன். செயல் மட்டும்தான் உன்னுடையது. அதற்கான பலனை அளிக்க வேண்டியது இந்த சாயப்பாவின் கடமை அல்லவா? எப்போதும் நீ திடமான நம்பிக்கையோடு இரு. உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துட்றேன். நீ எந்த செயலை செய்தாலும் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு செஞ்சினா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சமே உன்னை பாராட்டும்படி உனக்கான வெற்றியை நான் தருவேன். உன் மனசில் வரக்கூடிய எண்ணங்களையும் கவனங்களையும் சிந்தனைகளையும் நீ சரியாக யோசித்து திருத்தி மாற்றிக்கிட்டனாலே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்துவிடுமே செல்லமே. நீ எப்போதும் கஷ்டங்களை கண்டு கலங்காதே. விவேகம் வீரம் சிந்தனை அது இதுன்னு பேசிக்கிட்டு வெற்றியை பெற தாமதமாக்கி கொள்ளாதே. எப்போதும் இந்த உலகத்திலேயே நீதான் உயர்ந்தவன் என்பதை புரிந்துகொள். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக நல்லதே நடக்கும்னு நம்பு. வேக வைத்த போது, அதாவது தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கும்போது தண்ணி நல்லா கொதிக்கும், மேலே மேலே உப்பி வரும். அதுவே அடுப்பை அணைத்த பிறகு தண்ணீர் அமைதியாகும் அல்லவா? அதே போலதான் கோபம் வரும்போது உன் மனசு கொந்தளிக்கும். அந்த நேரத்தில் வாயை மூடி அமைதியாக இருக்கணும். அதே போல் குழப்பம் வரும்போது
அதையும் இதையும் யோசிக்காம கண்களை மூடிக்கிட்டு அமைதியாக உட்காந்துடணும். தோல்வி வரும்போது யார் என்ன சொன்னாலும் கேட்காம காதுகளை முடிக்கணும். வெற்றி வரும்போது அதை ஒரே அடியாக மனசில் தூக்கி வச்சு நான் தான் பெருசுன்னு ஆணவத்தோடு அலையாமல் மனசை அடக்கி வைக்கணும். யாரெல்லாம் உன் கூட இருப்பாங்க, யாரெல்லாம் உன்னை விட்டு போவாங்கன்றத இங்கு காலம் முடிவு செய்வதில்லை. அவரவர்கள் நடத்தையும் வார்த்தையும் தான் முடிவுக்கு செய்கிறது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் நீயாக உன் வாழ்க்கையை சந்தோஷமாக நிதானமாக வாழ தயாராகு. உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்ட நீ இப்போது மட்டும் எதுக்காக பயப்படுற? உன்னுடைய தலைகள் அனைத்தும் நிச்சயம் வெற்றி படிக்கட்டுகளாக மாறும்படி நான் செய்கிறேன். நான் சொல்வதை பின்பற்றுவது கொஞ்சம் கடினமாக ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் நிச்சயம் அது அழகாக உன் வாழ்க்கையில் நடக்கும். உன் துயரங்கள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்து உனக்கான மகிழ்ச்சியை மிக பெரிய அளவில் நான் கொடுக்க போகிறேன். நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வழிகளையும் வேதனைகளையும் நான் கண் திறந்து பார்த்தாலே காணாமல் போய்விடும் என் செல்லமே. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல உன் சாயப்பா என்கிட்ட வந்து சொல்லு. அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நான் உடனே கொடுத்துருவேன். நீயாகவே அவசரப்பட்டு எதையாவது ஒரு முடிவெடுத்து அடிக்கடி துன்பத்தை சந்திக்காதே. அப்புறம் என்கிட்ட தானே வந்து இதை சரி செஞ்சு கொடுங்க சாயப்பான்னு வேண்டுகிறாய். முதலில் இருந்தே இதுவரைக்கும் உனக்கு கிடைச்ச அனுபவ பாடங்களை வச்சு அந்த பாடத்தின் மூலமாக உன் தவறுகளை உணர்ந்து மீண்டும் அதை சரி செய்ய தயாராகு. துன்பம் கொஞ்சம்தான் என்றாலும் அது தரும் ஞானம்தான் உன் வாழ்வின் அடுத்த கட்டத்தை சரி செய்கிறது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன் உயர்வால் பதில் வந்து சேரும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நல்லதே நடக்கும்னு நம்பு. உன் வாழ்க்கை பயணத்தில் நடப்பதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களாக இருக்கும். யார் வாழ்க்கையுமே நடக்காததெல்லாம் புதுசு புதுசாக உன் வாழ்க்கையில் நடக்குதுன்னு நினச்சி நீ சோர்ந்து துவண்டு போகாதே. அந்த பாமரனின் நினைவுகள் அதிக பாரமாக ஆக்குனால உன்னால் தூக்கி சுமக்க முடியாது. வாழ்க்கை எப்போதும் எளிமையாக எடுத்துக்கொள்ள பழகு. அதே அளவு துன்பமும் குறைஞ்சு போயிடும் என் செல்லமே. எத்தனை பேர் உன்னை நிராகரித்தாலும் ஒதுக்கி வைத்தாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். உன்னை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் விலகி போனதை நினச்சி அவங்களே வருத்தப்பட்டு மறுபடியும் உன்னை தேடி வரும்படி இந்த சாயப்பா நான் செய்கிறேன். வானத்தை போல எனக்கு பெருசாக மகிழ்ச்சி சந்தோஷம் வேணாம், நட்சத்திரம் போல சின்ன சின்ன இன்பமே போதும் சாயப்பான்னு நீ சொன்னாலும் வாழ்க்கை அழகாக மாறி உனக்கு அனைத்தையும் தந்துவிடும் என் செல்லமே. எது உன்னை நோக்கி வந்தாலும் எது உன்னை விட்டு போனாலும் கவலைப்படாத. உன்னை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றதை நிதானமாக கவனி. கவனிக்கும் போது கிடைக்கும் தெளிவு தானே உன்னை நல்ல முடிவுகளை எடுக்க வைக்கும். சின்ன பிள்ளைத்தனமாக இங்கே பேசணும், அங்கே நின்னோம், அங்கே அதை செஞ்சோம், இங்கே இந்த வேலையை செஞ்சோன்னு பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாணவன் போல மாணவி போல அதிகமாக யோசிக்காதே. அவங்க யோசிச்சாதான் அவங்களுக்கு பக்குவம் இல்லை, அனுபவம் இல்லை, அதனால முடிவெடுக்க தெரியாது. ஆனால் என் அன்பு பிள்ளையான உனக்கு எத்தனையோ கஷ்டங்களை கடந்து தானே வந்திருக்கிறாய். அப்புறம் என்ன தைரியமாக இரு. எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடப்பதற்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை கெடுக்க எத்தனை பேர் வந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன். என்னை தவிர என் அன்பு பிள்ளையான உன்னை உன் வாழ்க்கையில் யாருமே காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை. அதனால் உறுதியோடு இரு, நம்பிக்கையோடு இரு. இந்த சாயப்பா எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வந்து 1000 கரம் கொண்டு உன்னை காப்பாற்றுவனை தவிர ஒருபோதும் நிலை கொலைய விட்டுட மாட்டேன். உன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய சிறு சிறு நம்பிக்கையாய் ஆறுதலும் ஒளி புகுதலும் இருந்தது. இப்போது அந்த ஆறுதலுக்கு ஏற்ற மாறுதலை உனக்காகவே நான் கொடுக்க போகிறேன். உன் கவலையிலிருந்து உன் கஷ்டத்திலிருந்து உன்னை விடுவிச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். இனிமேல் நீ எனக்கு எல்லாமே சரியாயிருமான்னு நம்பிக்கையோடு சொல்லு. நிச்சயமா உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படி நான் செய்ய போகிறேன்.